நம்ம முன்னாடி ஷேப்ஸை என்லார்ஜ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த நெகட்டிவ் ஸ்கேல் ஃபேக்டருக்கு என்ன அர்த்தம்? வாங்க பார்ப்போம். நினைக்கிறத விட ரொம்ப ஈஸி. அந்த ஸ்கேல் ஃபேக்டர் -2ல் 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 2 சைஸை சொல்லுது. புது ஷேப் 2 மடங்கு பெருசாக இருக்கும். அந்த நெகட்டிவ் சைன் டைரக்ஷனை சொல்லுது. அது சென்டருக்கு ஆப்போசிட் சைடில் வரும். எப்பவும் போல் ஒரே ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சென்டர் Cல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிற வழி 1 யூனிட் ரைட் மற்றும் 2 யூனிட்ஸ் டவுன். முதல்ல சைஸை பார்ப்போம். வழியை 2னால மல்டிப்ளை பண்ணுங்க. 2 ரைட் 4 டவுன் கிடைக்கும். இப்போ அந்த நெகட்டிவ் சைனுக்காக கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக பண்ணுங்க. ரைட்டுன்றது லெஃப்ட் ஆகும், டவுனுன்றது அப் ஆகும். ஸோ சென்டர் Cலேருந்து நம்ம ஃபைனல் வழி 2 யூனிட்ஸ் லெஃப்ட் மற்றும் 4 யூனிட்ஸ் அப். இதோ நம்ம புது பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி மற்ற பாயிண்ட்ஸுக்கும் பண்ணலாம். வழியை 2னால மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போங்க. புது பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணால் நம்ம ஃபைனல் ஷேப் கிடைக்கும். பாருங்க, இது 2 மடங்கு பெருசாக தலைகீழாக சென்டருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ எந்த நெகட்டிவ் ஸ்கேல் ஃபேக்டர் வந்தாலும் இந்த 2 ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சைஸை மாற்றுங்க, அப்புறம் டைரக்ஷனை ஃப்ளிப் பண்ணுங்க. அவ்வளோதான்.